அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தாக்க வாழை இலையில் பூரண கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் 2 கப்பு பச்சரிசி மாவு எடுத்துகிட்ருக்கேன். அது கூடவே பார்த்திங்கனாக்க 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன், 2 ஏலக்காய் இடித்து அது போட்டுக்கிறேன், லைட்டாக உப்பு வந்து வீடியோவில் வராது, அது கட் ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கனாக்கா வெந்நீர் நல்லா கொதிக்க வச்சு தலைப்பலன்னு கொதிக்கிற வெந்நீர் எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். நிறையா ஊற்றிட்டோம்னா மாவு பிசு பிசுன்னு ஆகிடும். தேவையான அளவுக்கு நல்லா கெட்டியாக வர அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பாருங்கள். அது ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கையை வச்சு பிசைஞ்சு சப்பாத்தி பதத்துக்கு எடுத்துட்டோம்னா கையில் ஒட்டவே கூடாது. அதுதான் பதம். கையில் ஒரு மாவு கூட ஒட்டக்கூடாது, அதுதான் பதம். 2 கப்பு பச்சரிசி மாவுக்கு 1 கப்பு கடலைப்பருப்பு 2 விசில் வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதை இப்போ மிக்ஸியில் நம்ம அரைக்கணும். சும்மா லைட்டாக அரைச்சா போதும், ரொம்ப நைஸாக இல்லாமல் ஒன்றுக்கு கொஞ்சம் குறைன்னு அரைச்சா போதும். அதை அப்புறம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு நம்ம இதுக்கு தேவையான பூரணத்துக்கு வெல்லம் 1 கப்பு எடுத்துக்கிறேன். 2 கப்பு பச்சரிசி மாவுக்கு 1 கப்பு. அதை லைட்டாக தண்ணி தவாவில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த வெல்லத்தை நம்ம அதிரசத்துக்கெலாம் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மெத்தடு தான் அந்த பூரணம். அது கம்பி பதத்துக்கு வந்தோடனே உங்களுக்கு தெரியும். அப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கடலை பருப்பையும் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய், ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டு சிம்லேயே வச்சுட்டே கிளறி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னாக்க அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே சூப்பராக கோல்டன் கலருக்கு வந்துடும். பார்க்குறப்பே நமக்கே எச்சு ஒரு அளவுக்கு வரும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். ஃபுல்லாக சிம்மில் வச்சுருந்து கோல்டன் கலருக்கு வர்ற அளவுக்கு அந்த தவாவிலேயே அது ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு பூர்ணம் வரும். இதுதான் பதம். இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். நம்ம அடுத்தது இலையை கட் பண்ணிவிடுவோம். எல்லாம் பார்த்திங்கனாக்கா நான் டிஃபன் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியை வச்சுக்கிட்டு அது அழகாக மொத்தமாக எத்தனை பீஸ் வேணுமோ அதை அப்படியே மொத்தமாக கட் பண்ணி எடுத்துட்டோம்னா இந்த சைஸுக்கு ரவுண்டாக வந்துடும். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதில் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு நம்ம ஒரு சின்ன பூரி சைஸுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். சப்பாத்தி சைஸுக்கு எடுக்காமல் பூரி சைஸுக்கு அந்த உருண்டையை எடுத்து அழகாக அதில் வச்சு நல்லா அமுத்தி விட்டோம்னா ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப்புக்கு வரும். இந்த ரவுண்டுக்கு வந்தால் கொஞ்சம் இடம் விட்டு நீங்கள் கொஞ்சம் அழகாக வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது கூடவே 1 ஸ்பூன் பூரணம் வச்சு அழகாக அப்படியே திருப்பி ஒட்டினீங்கன்னா சூப்பராக ஒட்டிக்கிங்க. பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். மெல்லிசாக தட்டுங்க, அப்போ தான் அப்படியே நாக்கில் வச்சா அந்த அளவுக்கு கொழுக்கட்டை சூப்பராக இருக்கும். அப்படியே தேவையான அளவுக்கு இதே மாதிரி தாங்க எல்லாமே நம்ம ரெடி பண்ணணும். பண்ணியாச்சு. இந்த ரவுண்ட் ஷேப்பில் தான் இலை நல்லா இல்லை. நான் நீட்டாகவும் நம்ம இந்த மாதிரி இலையும் வச்சு நீங்கள் அழகாக நடுவில் மாவு வச்சுட்டு பூரணத்தை வச்சுட்டு மடித்து வைக்கலாம். நம்மளோட விருப்பம் தான், எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே நம்ம பக்கத்தில் ரெடி ஆகிட்டு இருக்க இட்லி குண்டானில் எடுத்து வைக்க போகிறோம். எல்லாமே அடுக்கியாச்சு. மூடிட்டு ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் இருந்தால் போதுங்க. ஏற்கனவே வெந்த மாவு இல்லைங்களா, 10லேருந்து 20 நிமிஷம் வெயிட் பண்ணி எடுத்தால் சூப்பரான இலை கொழுக்கட்டை ரெடி. அப்படியே அந்த பூரணமும் அந்த இலையோட வாசனம் சூப்பராக இருக்கும். இது மாதிரி இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நன்றி.